எத்தனை பேர் பாக்கெட்ல வாலெட்ல திடீரென்று இல்லாத பணம் திடீரென்று வருகிற அப்படிப்பட்ட அற்புதம் எத்தனை பேருக்கு வேணும்? பாத்தீங்களா? இந்த மாதிரி போக்குமாக்கு வேலை செய்கிற ஆளுங்களை கூட்டு வந்து அவருங்களை பெருமையாக பேசி அந்த மக்களை நம்ப வச்சு மேக்கப்னு சொல்றதை விட க்ரூமிங்ன்றது ஒன்று இருக்கு. அது நம்ம இந்தியன்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியும். மேக்கப் க்ரூமிங் இந்தியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. மக்களை பார்த்துக்குங்க. என்ன பாதையில ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்தார் ஒண்ணுமே தெரியாது. ஆனா வெளியில நின்னுட்டு என்ன பண்ணுவான்? ஹெட்டு தெரியும், டெய்லும் தெரியும் மேடம். பார்த்துட்டோம், நிறைய பார்த்துட்டோம். நீங்கள் குப்பை வண்டின்னு சொன்னது எல்லாமே பார்த்துட்டோம், நிறைய பார்த்துட்டோம். ஹெட்டு டெய்ல் ரெண்டுமே தெரியும். நம்மளை பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஹெட் ஆர் டெய்ல் தெரியாது. எங்க இருந்து வந்தோம், எப்படி வந்தோம், என்ன பாதையில ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்தார் ஒண்ணுமே தெரியாது. ஆனா வெளியில நின்னுட்டு என்ன பண்ணுவான்? உங்களை பத்தி ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுவான், உங்களை நியாயம் தீர்ப்பான். என்னமோ அவனுக்கு தான் எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி பேசுவான். ஓகே, ஹெட் ஆர் டெய்ல் தெரியாது. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, ஹெட்டை தெரிஞ்சுக்கலாம், டெய்லை ஆல்ரெடி தெரிஞ்சது தான். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. ஹெட் ஆர் டெய்ல் நம்மளை பற்றி தெரியாது அப்படின்னாங்க இல்லையா? ஹெட்டு யார்? அவங்க அப்பா, அவர் பேர். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? என்ன பண்ணாருன்னு மட்டும் பாருங்க. Prophet Kirby takes communion. He doesn't eat food, and in 1 year he takes food less than 500 calories 10 times. The rest of the time he is taking communion and water and surviving all these years. கிர்பின்னு ஒரு கிறுக்கு பையில ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்னென்ன பொய் சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாரு. வருஷம் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருப்பாராம். ஒரு 500 கேலரிஸை 10 வாட்டி சாப்பிடுவாராம். மீதி ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்து இந்த கம்யூனியன் எடுக்கிற இந்த தோண்டு அப்பமும் ஒரு தினோண்டி திராட்சை ரசம் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் அவருக்கு சாப்பாடாம். அப்படி வருஷம் ஃபுல்லாக வாழ்கிற ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிறவியாம். அந்த பிறவியை இவருடைய சர்ச்சுன்னு சொல்லப்படுற இடத்துல கூட்டிகிட்டு வந்து வித்தை காட்டி மக்கள் காணிக்கை வாங்கி கொளுத்தார். பாருங்க. If you want God to do miracle money, if you want to check in your pockets and wallets and suddenly find money in your pocket and wallet, எத்தனை பேர் பாக்கெட்ல வாலெட்ல திடீரென்று இல்லாத பணம் திடீரென்று வருகிற அப்படிப்பட்ட அற்புதம் எத்தனை பேருக்கு வேணும்? பாத்தீங்களா? இந்த மாதிரி கோக்குமாக்கு வேலை செய்கிற ஆளுங்களை கூட்டு வந்து அவருங்களை பெருமையாக பேசி அந்த மக்களை நம்ப வச்சு காணிக்கையை வசூலித்து அந்த வேலையை தான் இந்த விக்டர் ஞானராஜன்றவர் செஞ்சார். you want your teeth that are black with amalgam fillings turned gold and silver, how many of you want that? அடைக்கப்பட்ட அந்த பல்லு வெள்ளி நிறத்திலே பொன் நிறத்திலே மாற வேண்டும் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? இதெல்லாம் பழைய டெக்னிக். இந்த பால் தங்கையா சர்ச்சில் கூட ஒரு இது நடந்தது. அந்த ஃபில்லிங்லாம் வந்து கோல்டாக மாறணும்னு எத்தனை பேருக்கு ஆசை அப்படின்னு கேட்குறாரு. ஏன் கோல்டாக மாறணும்னு பிடிங்கி எடுத்துகிட்டு திருப்பி அமால்கம் வைக்கவா? ஏன் வெள்ளி பொன்னாய் மாறக்கூடாது? அந்த கோல்டு கவரிங் நகை இருக்குது, அது ஒரிஜினல் நகையா மாறக்கூடாது? Why can't we have multiplication miracles? 100 rupees turns into 1000 rupees. எத்தனை பேருக்கு பெருக்கத்தின் அற்புதம் வேணும்? 100 ரூபாய் தான் இருந்தது, ஆனா 1000 ரூபாய் மாறுகிற பெருக்கத்தின் அற்புதம். அதுக்கு முன்னாடி அவரே பணத்தை எடுத்து காமிக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் சீனில் அப்படியே கத்தையாக எடுத்து காட்டுவார், பெருக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி. இப்படியெல்லாம் ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கைக்குள்ளே மக்களை கொண்டு போய் அந்த மக்கள்கிட்டருந்து நீங்கள் காணிக்க வாங்கி சாப்பிடணுமா? இதுதான் ஹெட்டோட வேலையா? ஹெட் ஆர் டெய்ல் தெரியாது. ஹெட் ஆர் டெய்ல் தெரியாது. ஹெட் இப்படி, டெய்ல் எப்படி? If you were this size, you go to this size. இந்த உடல் பருமன்ல இருந்து இப்படி ஸ்லிம் ஆகி மாறுகிற ஒரு அனுபவம். Without going to the gym, the guy in the gym is doing here. ஜிம்முக்கு போகாமலேயே, ஜிம்முக்கே போகாமல் இப்படி இருக்கிறவங்க இப்படி ஆயிடலாமே அப்படின்றாரு விக்டர் ஞானராஜன். அப்படியே குதிக்கிறார். ஆனால் கடைசி வரைக்கும் அவருடைய ஷேப்பு இப்படி இருக்கும், கழுத்துலேருந்து இப்படி வரும், படக்குன்னு இப்படி போய் இப்படி வரும். அந்த ஷேப்பு மாறவே இல்லையா பாஸ்? மாறுச்சா? ஆனால் மக்களுக்கெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை காட்டி அந்த மக்களையும் அப்படியே கையை தூக்க வச்சு ஒரு மாதிரி ஏங்க வச்சு, இதெல்லாம் அடுக்குமா? நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் யார் செஞ்சாலும் அதுக்கான பலனை அனுபவிச்சிருவாங்கன்னு சொல்கிறீங்களே, பாவம் பண்ணால் ஏன் நிறைய பேர் அனுபவிக்காமல் இருக்காங்கன்னு.
பார்த்தாலே தெரில. இப்படியெல்லாம் மக்களை யோசித்து, இப்படியெல்லாம் மக்களை இல்ட்ரீட் பண்ணி நம்ப வச்சு ஆசை வார்த்தைகளை காட்டி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்கன்னா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுமானே ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடுதுல்ல. அவங்க சாப்பிட்ற சாப்பாடெலாம் செமிக்குமானே ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடுதுல்ல. சரி, ஹெட்டை பார்த்தோம், டெய்லை பார்ப்போமா? Even though we are a pastor, we are a pastor's family, we regularly give tithes. நான் என்னுடைய சர்ச்சினுடைய காணிக்கை பெட்டியில அந்த தசம பாகத்தை போடும்போது நான் கர்த்தருக்கே கொடுக்குறேன். அப்போ நான் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க வந்து பாஸ்டர்ஸ் வந்து அதுல இருந்து காணிக்கை எடுத்து நீங்க செலவு பண்றீங்க, பல காரியங்களுக்கு செலவு பண்றீங்க. That is between you and அவங்களே கொடுக்குறாங்களாம். அதுக்கப்புறம் பாஸ்டர் செலவு இவங்களே கொடுத்து இவங்களே தானே செலவு பண்ணுவாங்க. அந்த செலவு பண்ணுறதை பற்றி அது கடவுளுக்கும் அவங்களுக்குமா, அதை பற்றி பிரச்சனை இல்லையா? கொடுத்துடணும் 10ல் ஒரு பங்கு. நீ என்னென்ன சம்பாதிக்கிறியோ எல்லாத்துலேயும் 10ல் ஒரு பங்கு கொடுத்துடணும். யார் சொன்னது? ஏற்பாட்டுல தசம பாகத்தை பத்தி ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. நீங்க ஒர்த்தலாமிலும் கடுகலும் தசம பாகம் கொடுத்து நீதி, அன்பு, இரக்கம் இதெல்லாத்தையும் விட்டுறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாது இருக்க வேண்டும். அதாவது தசம பாகம் கொடுக்கறது எவ்வளவு முக்கியமோ அதே போல இதுவும் நீங்க கடைபிடிக்கிறது முக்கியம் அப்படின்னு. அதை யாருக்கு சொன்னாரு? யூதர்களுக்கு. எப்போ சொன்னாரு? சிலுவை மரணத்திற்கு முன்பு. சிலுவை மரணத்திற்கு பின்பு சொன்னாரா? சரி, தசமபாகம் எதில் கொடுக்கணும்? பணமா? உன் மாத வருமானத்திலே கொடுக்கணும்? மாதமாக கொடுக்கணும்? தசமபாகம்னா என்ன? வெந்தயத்துலேயும் ஒருத்தலையும் அவங்க விளைவிச்சதில் 10ல் ஒரு பங்கு கொடுக்கணும். மற்ற வருமானங்களில் 10ல் 1 கொடுக்கணுமா? இல்லை. மந்தையின் தலையீற்று தரணும். யாருக்கு தரணும்? தரணுமா? போய் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணுமா? சொல்லுங்க பாஸ், பைபிளில் என்ன இருக்கு? இதெல்லாம் மறைச்சி பணத்தை கொடுக்கணும், கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு ஆசை வார்த்தையை மக்கள் மனசில் விதைச்சி அந்த பணத்தை வாங்கி சாப்பிடணும். கேட்டால் அதை கொடுத்ததுக்கப்புறம் அது எங்களுக்கும் ஆண்டவருக்கும் நீங்கள் கணக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லணும். தலை அப்படின்னா வால் இப்படி. மேடம், எங்களுக்கு ஹெட்டையும் தெரியும், டெய்லையும் தெரியும். லேவியருடைய முறைமையில ஆசாரியர்கள் காணிக்க வாங்கினாங்க. பட் நம்ம லேவியருடைய முறைமையில நமக்கு வந்து கொடுக்கல. நம்ம மெல்கிசதேக்கின் முறைமையின்படி கொடுக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் விசுவாச தகப்பனா இருந்தால் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லுங்கன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப எனக்கு மெல்கிசதேக், நான் ஆபிரகாமின் குமாரன் குமாரத்தினா எனக்கு மெல்கிசதேக் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். மெல்கிசதேக் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் இங்கே தசமபாகம் வாங்கிறது நீங்கள் மெல்கிசதேக்கா எப்போ மாறினீங்க? அதை சொல்லுங்கள். ஸ்பெஷலாக ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரையுமே லேவியராக ஆசாரியராக மாற்றிட்டார். ஓகே. ஆனால் இங்கே ஊழியர்களை மெல்கிசதேக்காக மாற்றின ஆண்டவர் யார்? எங்கே நடந்தது? பதில் வேதத்துலேருந்து கிடைக்குமா? உங்களை மெல்கிசதேக்காக மாற்றினது இல்லை நியமித்தது யார்? ஏழைக்குரியதை ஏழைக்கு கொடுங்க, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க, அல்லது ஏழைக்கு கொடுக்கலாமேன்னு அந்த ஃபைனான்சஸை மாற்றணும்னா நிறைய விதத்தில் நம்ம வாழ்க்கை பாதிக்கும். ஏழைங்களுக்கு கொடுத்தா பாதிப்பு ஏற்படுமா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொன்ன ஆண்டவர் எங்க? ஆண்டவர் தான் நாங்கள் காட்டுறோன்னு போலியாக சுற்றிட்டு திரிகிற நீங்கள் எங்க? ஏழைக்கு ஒரு ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை ஏழைக்குரியதை ஏழை கொடுங்க, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் வாங்குறீங்களே, நீங்கள் தான் தேவனா? இவர்கள் சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் ஆண்டவர் சொல்லி இருக்க, அதையே பிரித்து ஏழைக்குரியதை ஏழைக்கு கொடுங்க, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்கன்னா எப்படி அது? அந்த கொஸ்டின்ஸ், ஏன் இவங்க நல்லா தானே இருக்காங்க, இவங்க நிறைய பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க, இவங்களுக்கு இல்லாத பணமா, எதுக்கு நாங்கள் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற கொஸ்டின் கேட்குறாங்க. பட் ரிமெம்பர், நம்ம டைத்து கொடுக்கறது பாஸ்டர் நல்லா இருக்கிறாரோ, ஏழையா இருக்கிறாரோ, பணக்காரராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ, நம்ம பாஸ்டருக்காக தசம பாகத்தையோ காணிக்கையோ நம்ம கொடுக்கல. நம்ம தசம பாகம் கொடுக்கும்போது நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து தேவனுடைய ஒரு கட்டளை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எங்கே இருக்குது தேவனுடைய கட்டளைன்னு? புதிய உடன்படிக்கையில் எங்கே இருக்குது? டைத்து கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும்னு புதிய உடன்படிக்கையில் எங்கே இருக்குது எனக்கு காட்டுங்க. மற்றதுக்கெல்லாம் புதிய உடன்படிக்கை வந்துடுறீங்க, பணம்னு வந்தால் மட்டும் பழைய உடன்படிக்கையை எடுத்துகிட்டு கட்டளைன்றீங்க. சரி, பழைய உடன்படிக்கையில் இருக்கிற கட்டளை கூட என்ன கட்டளை? நீ சம்பாதிக்கிறதுல மாதம் வர வருமானத்தில் 10ல் 1 கொண்டு வந்து ஊழியம் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துரு, இதுதான் கட்டளையா? சேலஞ்ச் பண்ணுறேன். லைவ் டிபேட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு டிபேட் பண்ணாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி,
வேதத்தின் அடிப்படையில் தசம பாகம் புதிய உடன்படிக்கையில் கொடுத்தாகணும்னு ஏசு கட்டளையிட்டார்னு ஒரு வசனத்தின் மூலமாக எனக்கு ப்ரூவ் பண்ணிங்கன்னா நான் இந்த சேனல் எல்லாத்தையுமே விட்டு மன்னிப்பு கேட்டு போயிடுறேன். லைவாக டிபேட் பண்ணுவோம், மக்கள் டிசைட் பண்ணிட்டோம். யார் ரெடியாக இருக்கீங்களோ வாங்க. உங்களை பார்க்கும்போது நாங்க வந்து மேக்கப்னு சொல்றதை விட க்ரூமிங்ன்றது ஒண்ணு இருக்கு. அது நம்ம இந்தியன்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. மேக்கப், க்ரூமிங் இந்தியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. மக்களை பார்த்துக்குங்க, இவங்க பண்ணுறதெல்லாம் க்ரூமிங்கா, மேக்கப் இல்லையா, க்ரூமிங். இப்போ தெரியுதா? தலையும் எங்களுக்கு தெரியும், வாலும் எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் விஷயத்த சொல்றோம். உண்மையில சொல்ல போனா நல்ல ஃபேர் ஸ்கின், எனக்கு மேக்கப் அவசியமே கிடையாது. ஆனால் சில வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் நிமித்தமா எனக்கு வந்து ஃபுல்லா ஸ்கின்ல ஸ்கார்ஸ் ஆயிருச்சு. அதுல முக்கியமா எனக்கு பாத்தீங்கன்னா இந்த முகத்துல இந்த இடத்துல பயங்கரமா ஸ்கார்ஸ் இருக்கும். அதை மறைக்கிறதுக்காக வேண்டி நான் போட வேண்டி. ஆமா ஆமா, அதை மறைக்கிறதுக்காக தான் கலரா மேட்சிங்கா இங்க இந்த ஏதோ பேட்ஜ் மாதிரி, அப்புறம் கொண்ட அதே மேட்சிங், அதே கண்ணாடி மேட்சிங், அதே வாட்ச் மேட்சிங், எக்ஸட்ரா மேட்சிங், இயரிங்ஸு எல்லாமே மேட்சிங். அது இந்த ஸ்கார்ஸை மறைக்கிறதுக்காக தான் அவ்வளோ மேட்சிங். ஒரு டைம் போட்டதை இன்னொரு டைம் போடாமல் இருக்கிறது கூட இந்த ஸ்கார்ஸை மறைக்கிறதுக்காக தான் மேட்சிங். இப்போ நம்ம இதெல்லாம் கேட்டோமா? நம்ம கேட்குறது என்ன? மக்களுடைய பணம் இப்படி செலவு பண்ணப்படுது. ஏன்னா வெளியில் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தானே தெரியுது. நீங்களும் அதை சொல்லி தானே பணம் வாங்குறீங்க. தசம் வாங்க கொடுத்துடணும், கொடுத்தா தான் ஆசீர்வாதம், கொடுக்கலனா சாபம். நீங்கள் ஏழைக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கான விளைவுகளை நீங்கள் அனுபவிப்பீங்க. இப்படிலாம் பேசி மக்கள்கிட்ட வந்து பணம் வசூல் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காரு? உனக்கு இந்த மிராக்கள் வந்துடும், அந்த மிராக்கள் வந்துடும்னு சொல்லி மக்களை கூட்டி திரட்டி ஆசை வார்த்தைகளை காட்டி காணிக்கை வசூல் பண்ணியிருக்கிறாரு. இப்படி காலங்காலமாக காணிக்கைன்ற பேரில் பணத்தை வசூல் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ஆடம்பரமாக பயங்கரமாக லக்ஸூரியஸாக ஒரு நாள் போட்ட ட்ரெஸ்ஸை இன்னொரு நாள் போடாத மாதிரி உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே மேட்சிங்காக போட்டு அவ்வளோ பணத்தை விரயமாக்குறீங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது இது தப்பு இல்லையா? அதுவும் ஆண்டவர் பேரை யூஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு 4 பேர் கேட்க தானே செய்வாங்க. தப்பா? கேட்கக்கூடாதா? என்ன வேணால் பண்ணலாம், எல்லாரும் கொஸ்டினே பண்ணாமல் கம்முன்னு இருக்கணுமா? முக்காடும் போடுறது புதிய ஏற்பாட்டுல தானே சொல்லியிருக்கு. பழைய ஏற்பாடுனா பழைய உடன்படிக்கைன்னு சொல்லலாம். பட் இது தெளிவா புதிய உடன்படிக்கைக்குரிய ஒரு காரியமா ஆண்டவர் சொன்ன. போடு, தனக்கு தேவையாக இருக்கும்போது புதிய உடன்படிக்கை, இல்லாததுக்கு பணம்னு வரும்போது பழைய உடன்படிக்கை. இந்த முக்காடு எதை குறிக்குதுன்னா, ஒவ்வொரு புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். அந்த அதிகாரத்தை காண்பிக்கும் விதமா தான் நம்ம முக்காடு இடுறோம். நம்ம முக்காடு போடுறதுவே என்ன காட்டுதுன்னா, என் தலைக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு தான் நம்ம. எஸ், டெஃபினெட்லி. ஆனால் முக்காடு தலையை மூடுறதுக்கு மேடம், பின்னாடி இருக்கிற கொண்டையை மூடுறதுக்கு இல்லை. அதில் ஒரு ஸ்டைலு, மேட்சிங். ஒண்ணுமே தெரியாது, ஹெட் ஆர் டெயில் தெரியாது. எங்க இருந்து வந்தோம், எப்படி வந்தோம், என்ன பாதையில ஆண்டவர் நம்மள நடத்தி வந்தார் ஒண்ணுமே தெரியாது. ஆனா வெளியில நின்னுட்டு என்ன பண்ணுவான்? ஹெட்டு தெரியும், டெய்லும் தெரியும் மேடம். பார்த்துட்டோம், நிறைய பார்த்துட்டோம். நீங்கள் குப்பை வண்டின்னு சொன்னது எல்லாமே பார்த்துட்டோம், நிறைய பார்த்துட்டோம். ஹெட்டு டெய்ல் ரெண்டுமே தெரியும். இயேசுவின் நாமத்தினால இந்த நாவு பேசின வார்த்தைகள், பொய்கள், சாபங்கள் எதுவா இருந்தாலும் I break it in Jesus mighty name. சத்தியமாக அது நடக்காது மேடம். ஏன்னா உங்களுக்கு உண்மையான இயேசுவை தெரியாது. உண்மையான இயேசு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் மெய் தேவன், அவர் உண்மையான கடவுள், அவர் தான். உங்களுக்கு அவர் தெரியாது, நீங்கள் சொன்ன வார்த்தைகள் பலிக்காது. எங்களுக்கு ஹெட்டையும் தெரியும், டெய்லையும் தெரியும், உண்மையான மெய் தேவனாகிய அவரையும் தெரியும். வந்து அவன் பேசிட்டு கிடக்குறான், அதெல்லாம் என்னைய ஒண்ணும் செய்யாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனால் வாய்க்காதே போகும். வாய்க்காதே போறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க அந்த நாவுகளை குற்றப்படுத்தணும். ஏசாயா 54:17 சொல்லுகிறது, எங்களுக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், எங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நாங்கள் குற்றப்படுத்தி போடுவோம். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் தேவனால் உண்டாயிருக்கிற எங்கள். சம்பந்தமே இல்லாமல் எதையோ ஒரு வசனத்தை கோட் பண்ணி அதை இங்கே ரிலேட் பண்ணி, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். சரியா? ஒருவனுக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் அவன் செய்யாமல் இருந்தால் அது பாவம். இதுதான் பைபிள் சொல்லியிருக்கு. மக்களை வஞ்சித்து அவர்களுடைய காணிக்கையில் இப்படி நடந்து கொள்வது நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யாமல் இருப்பது தான்.
ஏழைக்கு கொடுக்கறது நீ ஏழைக்கு கொடு, கர்த்தருக்கு கொடுக்கறது கொடு, இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணிடாத. மிக்ஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு சாபம் வரும்னு மிரட்டுறது பாவம். இந்த பாவத்திலேருந்து நீங்களும் விடுதலை ஆகணும், உங்களை ஃபாலோ பண்ணுற மக்களும் விடுதலை ஆகணும். இல்லைன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். சரியா? அதனால் எங்களுக்கு ஹெட்டும் தெரியும், டெய்லும் தெரியும், தெரிஞ்சு தான் போட்டிருக்கோம்.